கண்டிப்பாக வரணும். எல்லாருமே இந்த விவசாயம் பார்க்கணும். ம். அதாவது இதோட இது வந்து எல்லாருக்கும் தெரியணும். ம். அதாவது இப்போ வந்து நாங்கள் இது பண்ணிருக்கோம். கவாத் பண்ணி இப்போ வந்து தளைஞ்சிட்ருக்கு. ம். இதில் வந்து நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா ம். இன்னும் வந்து எவ்வளவு இதாகும் எனக்கு தெரியாது செலவு பண்ணணும்னு. ம். அது வந்து செலவு ஆன பிறகு அதுக்கு உண்டான இது கடைசியில் தெரியும். தெரிஞ்ச பிறகு ஆனால் லாபம் நஷ்டம் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ம். ஆனால் ஒரு நிர்ணய விலை இருந்தால் வந்து இதில் வந்து நஷ்டம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை. சரிங்க. ஓரளவு நிர்ணய விலை கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு இது கிடைக்கும். அதே நிர்ணய விலை இல்லாதனால ஒரு சில டயத்தில் 50 ரூபா விற்கும், 70 ரூபா விற்கும், 100 ரூபா கூட விற்கும். ஆனால் ஒரு சில டயத்தில் 10 ரூபா விற்கும், 5 ரூபா விற்கும், 7 ரூபா கூட விற்கும். இது இந்த திராட்சையோட இது. நிர்ணய விலை இருந்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏதோ அரசு இருந்து இதுக்கு ஏதாவது இது பண்ணுன்னா எங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ அதில் பார்த்ததுலேருந்து இது அடுத்த கட்ட இது. அடுத்த கட்டம்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இது வந்து அதிலிருந்து இப்போ நான் அதில் 25,000 ரூபா டு 30,000 ரூபா வரும்னு சொன்னேன். இது வந்து அதிலிருந்து ஒரு 10 ரூபா சேர்த்து இந்த ஸ்டேஜுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நோய் விழுகு. அந்த நோய் வந்து செவட்ட நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நோயை வந்து அதாவது மருந்து வந்து இல்லை, அதுக்கு மருந்து கடையிலையும் கொடுப்பாங்க முடிஞ்சளவு. அந்த நோய்க்கு வந்து மருந்து இல்லை. நோய் விழுந்துச்சுன்னா இதில் இந்த மாதிரி ஒரு பூ கூடாது நம்ம வந்து எடுக்க முடியாது. ஈல்டுங்கிறது எடுக்க முடியாது, பூரா காலியாக போகும். அந்த மாதிரி சூழ்நிலையிலே எங்களுக்கு விலைவாசி வந்து அந்த 100 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா இந்த மாதிரி கிடைக்கும். மற்றபடி நோய் இல்லாத டயத்தில் வந்து எங்களுக்கு விலைவாசி வந்து ஒரு நிர்ணயம் இருக்காது. இதில் லாபப்படுறவங்க வந்து இடைத்தரகர் மட்டுமே கூடுதல் லாபப்படுறாங்க. 3ஆம் நிலை பருவம் இது வந்து காய். இந்த காய்க்கு செலவு பண்ணி வர்றது வந்து நான் சொன்னேன்ல முதல்ல அந்த இது பூவை காட்டினேல, அதிலிருந்து வந்து இது வந்து ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா சேர்த்து வரும். இந்த ஸ்டேஜில் வந்து அதாவது இதில் வந்து செவட்டக்காய் எல்லாமே விழுகும். இந்த நோயை காப்பாற்றி கொண்டு வந்தால் அதாவது அப்போ பார்த்ததுக்கு இது அடுத்த ஸ்டேஜ். அதில் எப்படி இருந்துச்சோ அதிலிருந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து வெள்ளாமை கம்மி. இந்த மாதிரி இருந்தாக்கே விலைவாசி கிடைக்கும். இந்த மாதிரி இல்லைன்னா விலைவாசி கிடைக்காது. ஓரளவு நல்லா போட்டால் அதுக்குதே நான் சொல்கிறது அரசுக்கிட்ட நிர்ணய விலை ஏதாவது ஒன்று வச்சா இந்த இதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சிறு குறு விவசாயிதே இந்த கஷ்டங்களை பூரா அனுபவிக்கிறாங்க. இந்த பெரிய விவசாயிகள் வந்து அதாவது அதில் போச்சுன்னா இதில் எடுத்துருவாங்க, இதில் போச்சுன்னா அதில் எடுத்துருவாங்க. இப்படிதே அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து நல்லாதே போயிட்டுருக்காங்க. இந்த சிறு குறு விவசாயிதே இதில் வந்து ரொம்ப நஷ்டமடைகிறது. அதனால் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அரசுக்கு நான் பரிந்துரை பண்ணுறேன்.